ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சுகம் பெல்லன் ஆரோக்கியத்தோடு இருக்க எல்லாருக்காக நான் ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு 3 வாழைப்பழம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3 நேந்திர வாழைப்பழம் இருக்குது. அதை வச்சு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வாழைப்பழம் பஜ்ஜி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாயங்காலம் ஈவினிங் அதனால் பிள்ளைங்களுக்கு அந்த வாழைப்பழத்தை வச்சு பஜ்ஜி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நல்லா பழுத்துட்டு, அதனால நீ அதை வச்சுருந்தாலும் யாருமே சாப்பிட மாட்டாங்க, அதை வேஸ்ட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா தோல் கருத்தனால பிள்ளைங்க அதை வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து அதை வந்து வாழைப்பழம் பஜ்ஜி போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னால் வந்து மாடியில் வந்து துணி காய போட்டுருக்கு, அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாடிக்கு போயிடலாம். வாஷிங் மிஷின் வந்து நாசம் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு. அதனால் இன்றைக்கி எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து கையினால் துவைச்சி போட்டுருக்கு. எல்லா ட்ரெஸ்ஸும் துவைக்கல, கொஞ்சமாக ட்ரெஸ்ஸு துவைச்சேன். மீதி ட்ரெஸ்ஸு இனி சரி பண்ண பிறகு துவைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். இனி இன்னைக்கு சாயங்காலம் வருவாங்க வாஷிங் மிஷின் சரி பண்ணுது. அதனால் கொஞ்சம் துணி மட்டும் இன்னும் கையினால் துவைச்சி போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், துணியெல்லாம் எடுத்தாச்சு. மழை வர மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வானம் மேகமூட்டத்துடன் இருக்குது, மழை பெய்யும் போல் இருக்குது. வந்து பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 வாழைப்பழம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தோல் கருத்துறதுனால பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க, இனி அதை வேஸ்ட்டு பண்ணிடுவாங்க. அதனால் சரி பழ பஜ்ஜி போட்டு கொடுக்கலான்னு எடுத்தாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பழ பஜ்ஜி போடலாம். இருடா வரேன். இப்போ வந்து நம்ம வந்து பழத்தை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பழத்தை கட் பண்ணிடலாம். இது மாதிரி 2ஆக கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழத்தை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு, ஒரு பழத்தை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு திருப்பி அதை வந்து குறுக்கு 2ஆக கட் பண்ணணும். இது மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து கோதுமை மாவு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம், அளவு உப்பு. அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுடலாம். சர்க்கரை வந்து அந்த மேல் மாவு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மஞ்சத்தூள். நம்ம தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி இல்லாமல் விஸ்க் வச்சு நம்ம மாவை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து பழத்தில் வந்து மாவு ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தகுந்த நம்ம மாவை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்து இந்த மாவில் முக்கி எண்ணெயில் போட்டுற வேண்டாம். மம்மி, நாளைக்கு லீவு. நாளைக்கு லீவா? எஸ், ஸ்கூல் லீவா? மெசேஜ் வந்தா? ஆமா, திருப்பி லீவு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு குஷி. ஸ்கூல் லீவுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுதானே? குழந்தைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. சீக்கிரம் எங்கே பண்ண முடியும்? இவ்வளோதானா? போதும், அது எவ்வளவும் போதும். இந்த பழத்தையும் போடுமா? அது வேண்டாம், இருக்கட்டும். அது நல்ல பழக்கம் இல்லை, அது சாப்பிட்டு நாங்கள் ரெடி. பக்கோடா. இங்கே பழ பஜ்ஜி ரெடி ஆகுது. பக்கோடா ஆகிட்டு வந்தாங்களா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கோடா. என்ன பக்கோடா இது? இல்லை, ஓ இதுலேயும் பக்கோடா நிறைய வாங்கிட்டு வந்துருக்காங்க. எஸ், வெங்காய பக்கோடா. அப்போ இந்த பழ பஜ்ஜி யார் சாப்பிட்றா? நீ? அதுவும் நல்லா சாப்பிடுவேன். அதுவும் நல்லா சாப்பிடுவேன். சாப்பிடுவியா? சரி, கொண்டு வா சாப்பிட. போதும். பழ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துடலாம். இப்போ வந்து பழ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். என்ன பண்ண போறியா? மோர் அடிச்சுதா? இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. வந்த உடனே கிளம்பியாச்சு. இன்னும் சீக்கிரம் வந்துடுங்க, மணி 7 ஆகிடுச்சு. வா சாப்பிட்டு பாரு. ரெடி ஆயிடுச்சு. நான் பக்கோடா சாப்பிட்டேன், வேண்டாம். டேஸ்ட் பாரு. அப்புறம் சாப்பிடுவேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது யார் சாப்பிட்டோன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.